அசோகர் எதுக்காக ரோட்டோரமா மரங்களை நட்டு வச்சாரு? அந்த காலத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடைபயணமா போகக்கூடிய மக்கள் வெயிலால கஷ்டப்படாம நிழல்ல கொஞ்ச நேரம் நின்னுட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மரங்களை நட்டு வச்சாரு. அது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு அந்த பழக்கத்தை இப்ப வரைக்குமே இந்தியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாமானிய மக்களால பயன்படுத்தப்பட்ட அந்த சாலையோர மரங்கள் சதி வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட்டா அது எப்படி இருக்கும்? அது சரியா 1990 காலகட்டம். தமிழகத்தில் இருக்கிற ஃபேமஸான சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல நேரம் காலையில 11 மணி இருக்கும். 20 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற சேலைகளை கட்டிட்டு பக்தி பரவசத்தோட மாரியம்மனை கும்பிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மனசில் இருந்த வேண்டுதல் எல்லாமே இப்ப ஒண்ணுதான். அதாவது அவங்களுடைய கணவன்மார்கள் எல்லாருமே 60 வயசு வரைக்கும் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அப்படி நடந்தா அவங்களுடைய தாலியவே அம்மனுடைய உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறதா வேண்டிக்கிறாங்க. இத கேக்குறப்ப என்ன ப்ரோ, ஒருவேளை அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே ஆர்மில வேலை பாக்குறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா அவங்க எல்லாருமே ஆர்மி சோல்ஜர்ஸ் கிடையாது. மக்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற இவங்க மட்டும் இல்ல அப்படின்னா நம்மளுடைய ஒரு நாள் கூட நகராது அப்படிங்கிற டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. டிரைவர் வேலை ஒன்றும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே ப்ராப்பரான ஹெவி லைசன்ஸ் வாங்கி தானே வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. மேலும் அந்த டைம் பீரியட்ல இப்ப இருக்கிற மாதிரி வாகனங்கள் கூட அதிகமா ஓடலையே, ஆக்சிடென்ட்டும் ரொம்பவே கம்மியா தானே நடக்கும். அப்புறம் எதுக்காக இப்படி அந்த பெண்கள் வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பயந்ததற்கான காரணம் அவங்களுடைய கணவன்மார்கள் வண்டி ஓட்டுறதை நினைச்சில்ல, அவங்க லாரியில கொண்டு போற அந்த பொருட்களை நினைச்சுதான் பயப்பட்டாங்க. எஸ், அப்படி லாரி டிரைவர்கள் லாரி ஓட்டுறதுக்கே பயந்த அந்த பயத்தை அவங்களுக்கு உண்டாக்குன தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புதுவிதமான ராபரி ஐடியாவை கொண்டு வந்து அதை பரப்பியும் விட்ட ஒரு முரட்டுத்தனமான கொள்ளையன் தார்பாய் முருகன் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளுடைய வீடுகள்ல இருக்கிற மாதிரி மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அம்மிக்கல்லு, ஆட்டாங்கல்லு, உரல், மண் அடுப்பு, மண்பாண்டங்கள் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தி தான் அப்ப இருந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிக்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே ரொம்பவே பணக்காரங்களுடைய வீட்டுல தான் இருக்கும். நடுத்தர வீட்டு மக்கள் கிட்டயோ இல்ல எளிமை மக்கள் கிட்டயோ இந்த எதுவுமே இருக்காது. 27 வயது இருக்கக்கூடிய முருகனோ அவங்கள ஒருத்தனா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற செக்கானூரணி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே ஃபிளைட்டையே பெருசா ஆச்சரியம் இல்லாம பார்த்தாலும் 80sல வாழ்ந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே சாதாரண பஸ்ஸை கூட ரொம்பவே ஆச்சரியமா பார்த்தவங்க தான். அந்த டைம்ல ஒழுங்கா படிக்காம வேலை எதுவுமே கிடைக்காம இருந்த முருகனுமே எப்படியாவது பஸ் இல்ல அப்படின்னா லாரியில வேலைக்கு சேர்ந்துடணும், அதுல ஜாலியா ஊர் சுத்தணும் அப்படிங்கறது தான் அவனுடைய கனவா இருந்திருக்கு. அப்பதான் அவன் இருக்கிற அந்த ஊர் வழியா போன ஒரு லாரி டிரைவர் டீ குடிக்கிறதுக்காக அங்க லாரியை ஸ்டாப் பண்ணிருக்காரு. சோ அவன் அந்த டிரைவர் கிட்ட போய் வேலை
கேட்க அவரும் அவருடைய லாரி ஓனர் கிட்ட சொல்லி இன்னொரு லாரியில கிளீனரா வேலை வாங்கி கொடுக்கறாரு. பட் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி முருகனுக்கு வேலை போட்டு கொடுத்த அந்த லாரி ஓனருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பல லாரி ஓனர்ஸுக்குமே அவன் தான் ஒரு பெரிய தொல்லையா இருக்க போறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருச்சு. இப்ப கிளீனரா வேலை பார்க்கிற முருகனுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. பட் லாரி டிரைவருக்கோ அவனை விட ரொம்பவே அதிகமான சம்பளம் கொடுக்கப்பட்டதால சீக்கிரமாவே லாரி ஓட்டுறதுக்கு கத்துக்கணும், நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்குள்ள வந்திருக்கு. பட் அப்பதான் அந்த டிரைவரை விட இன்னுமே அதிகமா சம்பாதிக்க முடிகிற இன்னொரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அதாவது இப்ப அவன் கிளீனரா வேலை பார்க்கிற அந்த லாரி சென்னை ஹார்பருக்கு கப்பல்ல வரக்கூடிய பல பொருட்களை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு வெவ்வேறு இடங்கள்ல அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தான் அதோடைய வேலை. பட் அந்த டைம் பீரியட்ல கண்டெய்னர் லாரிகள்லாம் அவ்வளவா இந்தியாவில கிடையாது அப்படிங்கறதால சாதாரண லாரியிலேயே அந்த பொருட்களை ஏத்தி அது மேல தார்பாயை வச்சு மூடி சேஃபா கயிறை வச்சு கட்டி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த லாரியில என்ன மாதிரியான பொருட்கள் வரும் அப்படின்னா, லக்கி பாஸ்கர் படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, அதே மாதிரி தான் மனிதர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்து ரேடியோ, ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, கம்ப்யூட்டர் அப்படின்னு பல விலை உயர்ந்த பொருட்களும் அந்த லாரியில லோடா வரும். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் முருகன் கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த லாரியுடைய டிரைவர் இரவு நேரத்துல அந்த மாதிரி ஒரு லோடை ஏத்திட்டு வரும்போது அந்த லாரிய ஒரு இருட்டான இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டிரைவர் பின்னாடி இறங்கி போய் லாரியுடைய லோட்ல இருந்து ஒரு பாக்ஸை ஓபன் பண்றாரு. அப்படி அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு 10 ரிஸ்ட் வாட்சை மட்டும் எடுத்துட்டு, அதாவது கையில கட்டுறலையா வாட்ச், அந்த வாட்சை எடுத்துட்டு மறுபடியும் தார்பாயை வச்சு அகைன் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து எதுவுமே நடக்காத மாதிரி லாரி எடுத்துட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு 5 ரேடியோவையும் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்த பொருட்களை போற வழியில சில கடைகள்ல விற்கவும் செய்யறாரு. இதை எல்லாத்தையுமே தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்த முருகன், என்னன்னா நம்மளுடைய வண்டியில இருந்து நீங்களே பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த டிரைவரோ ஒரு 200 ரூபாயை அவனுடைய கையில வச்சு திணிச்சு, இதை பத்தி கண்டுக்காத முருகா அப்படின்னு அவனை ஆஃப் பண்றாரு. 200 ரூபாய் அப்படிங்கிறது அவனுடைய 10 நாள் சம்பளம். சோ அப்பதான் அவனுக்கு கண்டுக்காம இருந்தாலே 200 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நம்மளே திருடுனா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிக்குது. சோ அந்த ஆசையோடையே புதுசா ஒரு பிளானையும் போட ஆரம்பிக்கிறான். பட் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு திங்க் பண்றான். பிகாஸ் அவன் ராபரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சது சின்ன பொருள் இல்ல. சோ அதுக்கு அந்த லாரியுடைய டிரைவரை கூட்டு சேர்த்தா அவனே நிறைய ஷேர் எடுத்துக்குவான் அப்படிங்கறதால இன்னொரு லாரி கிளீனர் கிட்ட அவனுடைய பிளானை பத்தி சொல்லி ஓகே பண்றான். இப்ப அவனுங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு நாள் நைட்டு அவனுங்க டார்கெட் பண்ண அந்த குறிப்பிட்ட லோடை எடுத்துட்டு லாரி சென்னை ஹார்பர்ல இருந்து ஒசூரை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்குது. முருகன் சொன்ன மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அவனுடைய கூட்டாளியும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அதே லாரியில கிளீனரா வந்துட்டு இருந்த முருகன் அவங்க பிளான் போட்டு வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல லாரி வரும்போதே லாரி டிரைவர் கிட்ட, அண்ணா பின்னாடி தார்பாய் கட்டின கயிறு அவந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு லாரிக்குள்ள உட்கார்ந்துட்டு சைடு மிரரை பார்த்துட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ டிரைவரும் லாரியை நிப்பாட்ட இப்ப முன்னாடி இருந்து இறங்கி பின்னாடி ஏறி பார்த்த முருகன் ஆல்ரெடி நல்லா டைட்டா கட்டி இருக்கிற கயிறை இவன் இன்னுமே டைட்டா கட்டுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா, அண்ணா கயிறு மறுபடியும் லூஸ் ஆனாலும் ஆயிரும், நான் பின்னாடியே உட்காந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டிரைவரும் சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லாரியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி லாரி கிளம்ப ஆரம்பிச்ச உடனே டிரைவருக்கு தெரியாம தார்பாயை பிரிச்சு அதுக்குள்ள இருந்து 2 பெரிய பாக்ஸை தனியா எடுத்து வைக்கிறான். அண்ட் கரெக்டா அவனுடைய கூட்டாளி நிக்கிற அந்த இடத்த லாரி கிராஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸை லாரியில இருந்து கீழே தூக்கி போடுறான். அவனுடைய கூட்டாளியும் அந்த 2 பாக்ஸையும் சைக்கிள்ல வச்சு ஒவ்வொன்னா கொண்டு போய் அவனுடைய வீட்டுல மறைச்சு வைக்கிறான். இப்ப முருகனும் கயிறு லூசா இருந்துச்சுன்னா இப்ப நான் நல்லா டைட்டா கட்டிட்டேன் அப்படின்னு லாரி ரன்னிங்ல இருக்கிறப்பவே முன்னாடி வந்து எப்பவும் போல உட்காந்துக்கிறான். அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு லாரி ஒசூர்ல ரீச் ஆகுது. அப்ப லோட செக் பண்ணி பார்க்கும்போது தான் லோட்ல 2 பாக்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி காணாம போனதெல்லாம் சின்ன சின்ன பொருள் அப்படிங்கறதால லாரி ஓனரே அதுக்கான நஷ்டஈடு பணத்தை பொருள் போய் சேர வேண்டிய கம்பெனிக்கு கொடுத்திருக்காரு. பட் இந்த முறை காணாம போனது மிகப்பெரிய பொருள் அப்படிங்கறதால கோபமான அந்த லாரி ஓனர் முருகனையும் லாரி டிரைவரையும் பொருளை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாச சம்பளத்தை கூட கொடுக்காம வேலையை விட்டு தூக்குறாரு. இப்ப ஆல்ரெடி முருகன் லாரியில கயிறு லூசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா, சோ அதனாலதான் பொருள் கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு லாரி ஓனரும் சரி அந்த லாரி டிரைவரும் சரி 2 பேருமே நம்பியிருக்காங்க. இப்ப முருகனுக்கு வேலை போனாலும் அதான் ஒரு பெரிய புளியங்கொம்ப புடிச்சு வச்சிருக்கிறமே அப்படிங்கிற சந்தோஷத்துல அவனுடைய கூட்டாளியை வந்து பாக்குறான். அதுக்கப்புறமா அந்த
பொருளை எடுத்துட்டு போய் அதற்கான கடையில அவங்க விற்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தொகை 30,000 ரூபாய். நினைச்சு பாருங்க எஸ்டிஏ, ஒருத்தனுக்கு 20 ரூபாய் சம்பளம் வந்துட்டு இருந்த அந்த டைம்ல அதை விட 1500 மடங்கு பணம், அதுவும் ஓவர் நைட்ல வந்துச்சு அப்படின்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இப்ப அதே மாதிரி தலைகால் புரியாம துள்ளி குதிக்க ஆரம்பிச்ச முருகன் அவனுடைய கூட்டாளிக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை எடுத்துட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு போறான். சரி ப்ரோ, அவன் அப்படி என்ன பொருள் எடுத்தான் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா, அவன் எடுத்தது தங்கமோ வைரமோ இல்ல எஸ்டிஏ, அந்த டைம்ல அதை விட விலை மதிப்பா இருந்த கம்ப்யூட்டர்ஸ் தான். எஸ், 1990 காலகட்டங்கள்ல ஒரு கம்ப்யூட்டருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 70,000 முதல் 1,00,000 வரை இருந்திருக்கு. அதை அப்படியே இப்போதைய மதிப்புக்கு கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருடைய விலை மட்டும் 6 லட்சம் ரூபாய் வரும். ஆனா அதுக்கு அடுத்த சில வருஷங்கள்லயே கம்ப்யூட்டருடைய விலை அப்படியே அடிமட்டத்துக்கு வந்துருச்சு. அது வேற விஷயம். சோ நினைச்சு பாருங்க, சிம்பிளா ஒரே நாள்ல இவ்ளோ பணம். லக்கி பாஸ்கர் படத்துல வர்ற ராம்கி மாதிரி ஹார்பர்ல இருந்து பொருளை வாங்கி அதை வித்து லாபம் சம்பாதிச்சேன் அப்படின்னு தன்னுடைய ஊருக்குள்ள சொல்லி அங்கேயே ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறான். ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திருட்டு ருசி பார்த்த முருகனும் மறுபடியும் திருட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றான். பட் இந்த முறை சென்னைக்கு போகாம அவனுடைய சொந்த ஊர் மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டி வழியா கேரளாவுக்கு போற லாரிகளை குறிவைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக ஒரு பிளான போட்ட அவனுடைய சொந்த ஊரான செக்கனூர்லயே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு 10 பேரை தன்னுடைய கூட்டாளிகளாகவும் சேர்த்துக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990 காலகட்டங்கள்ல ரோட்டுக்கு 2 பக்கமுமே இருக்கிற மரங்கள் நல்லா வளர்ந்து அந்த ரோட்டுக்கே குடை பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல ரோட்ஸுமே கூட வாகனங்கள் போக முடியாத மாதிரி மேடும் பள்ளமுமா இருக்கும். சோ இத அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய சொந்த ஊர் மற்றும் பக்கத்து ஊர்கள்ல ரோடு மோசமா இருக்கிற அந்த இடங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சரியா அதுக்கு மேல இருக்கிற மரங்கள்ல தன்னுடைய கூட்டாளிகள் பாதி பேரை ஏறி நிக்க சொல்றான். அவனுங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கத்திய கையில வச்சுக்கிட்டு மேல ஏறி நிக்கிறானுங்க. இப்ப அவனுங்க இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 200 அடி முன்னாடி அங்க இருக்கிற ஒரு மரத்துல முருகனும் கையில டார்ச் லைட்டோட மேல ஏறி நின்னுக்கிறான். இப்ப மிட் நைட்ல பொருட்களை ஏத்திட்டு வர லாரிகள் அந்த வழியா ஆடி அசைஞ்சு அவனை தாண்டி அந்த லாரிகள் போகும் பொழுது எந்த வண்டியில சரக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட லாரி கிராஸ் ஆகும் பொழுது மட்டும் அவனுடைய ஆட்களுக்கு டார்ச் லைட் அடிச்சு சிக்னல் பண்ணுவான். சோ மரத்தில் இருக்கிற அவனுடைய ஆட்களும் சரியா அந்த லாரி மரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த லாரியில குதிச்சு கையில் இருக்கிற கத்தியை வச்சு தார்பாய கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற பாக்ஸ கீழே போட ஆரம்பிப்பானுங்க. இப்ப உடனடியா மரத்துக்கு பின்னாடி ரெடியா இருக்கிற சில ஆட்கள் அந்த பொருட்களை எடுத்து மரத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு போய் முருகனுடைய வீட்டுல வச்சிருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல அதை வாங்குற கடைகள்ல கொண்டு போய் வித்து காசாக்கியிருக்கானுங்க. இப்படியே முருகனுடைய குரூப் தொடர்ச்சியா திருட்டு வேலைகள் பண்ணாலுமே ஹார்பர்ல இருந்து கிளம்புற லாரிகள் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கும் மேல டிராவல் பண்றதால பொருட்கள் எந்த இடத்துல சரியா திருடு போகுது அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போகுது. அதே நேரத்துல இவனுங்க பிளான் பண்ணி திருடுற எல்லா பொருட்களுமே இவனுங்க நினைச்ச மாதிரியே இருக்காது. சில சமயம் மதிப்பே இல்லாத விலை குறைவான பொருட்களும் கிடைக்கும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச முருகன் வேற ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறான். ஹார்பர்ல வேலை செய்யற ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து சவுத் சைடுக்கு காஸ்ட்லியான பொருட்களை ஏத்திட்டு போற லாரிகள் எது அப்படின்னு நோட் பண்ணி தனக்கு சொல்லும்படி சொல்றான். அதே போல அங்கிருந்து அவனுடைய ஆளும் காஸ்ட்லியான பொருட்கள் ஏத்திட்டு போற லாரி எது, அந்த லாரி எங்க போகுது, எப்ப கிளம்புது அப்படிங்கிற டீடைல்ஸை அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இந்த முறையோ அவன் மரத்துக்கு மேல இருந்து குதிச்சு ராபரி பண்ணல. அதுக்கு பதிலா ஒரு மினி லாரி மூலமா வந்து அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றான். ஆக்சுவலா நான் இப்ப சொல்ல போறத கேட்டா ஏதோ ஒரு படத்துல வர சீன் மாதிரி இருக்கும் எஸ்டிஏ, ஆனா அப்படிதான் அவன் பண்ணிருக்கான். நீங்க நிறைய வீடியோல இந்த மாதிரி பாத்துருக்கலாம். நார்த் சைடு எல்லாம் லோடு ஏத்திட்டு போற லாரிக்கு பின்னாடி சில பேர் 2 வீலர்ல போய் அந்த லாரி பின்னாடியே ஒட்டி போவானுங்க. அப்படி அந்த 2 வீலர்ல இருக்கிற இன்னொரு நபர் அந்த வண்டி ரன்னிங்ல இருக்கும் பொழுதே அந்த லாரி மேல ஏறி லாரியில் இருக்கிற விலை உயர்வான பொருட்களை கீழே தூக்கி வீசி திருடுவானுங்க. கண்டிப்பா நீங்க இதை பாத்திருப்பீங்க. அதே மாதிரி டெக்னிக்ஸ் தான் முருகனும் பண்ணா. அதாவது முருகன் இப்ப சொந்தமா ஒரு மினி லாரி ஒண்ணு விலைக்கு வாங்குறான். அதை வச்சு ஹார்பர்ல இருந்தே காஸ்ட்லியான பொருட்களை ஏத்திட்டு வர லாரிகளை ஃபாலோ பண்ணுவான். அப்படி அவன் ஃபாலோ பண்ற லாரிகள் ரோடு எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கிற இடங்களை கிராஸ் பண்ணும் இல்லையா, அப்படி அது ஆடி அசைஞ்சு மெதுவா கிராஸ் பண்ணும்போது அந்த சமயத்துல பின்னாடி வந்துட்டு இருக்கிற முருகன் அவனுடைய லாரியுடைய ஹெட்லைட்ஸை ஆஃப் பண்ணிடுவான். இப்ப ஹெட்லைட் வெளிச்சம் இல்லாததால பின்னாடி வண்டி வருது அப்படிங்கறது தெரியாம பொருட்களை ஏத்திட்டு போயிட்டு இருக்கிற லாரி டிரைவரும் அவரு பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப முருகனும் அவனுடைய லாரிய முன்னாடி போற லாரிக்கு சைட்ல கொண்டு போய்
சில அடிகள் கேப் விட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். இந்த டைம்ல முருகனுடைய லாரியில் இருக்கிற அவனுடைய ஆட்கள் அந்த லாரிக்கு ஜம்ப் பண்ணி அதில் இருக்கிற பொருட்களை இவனுடைய லாரிக்கு தூக்கி போடுவாங்க. ஒன்ஸ் வேலை முடிஞ்சதுமே திரும்ப வண்டியில தாவிடுவானுங்க. இப்ப அடுத்த நாள் அந்த லோடு ஏத்திட்டு போற லாரி லொகேஷனுக்கு ரீச் ஆகும்போது பாதி பொருளே அந்த லாரியில் இருக்காது. அந்த அளவுக்கு கொள்ள போயிருக்கும். இப்படி முருகன் குரூப்புக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம் ரொம்பவே ரேரா தான் இருந்திருக்கு. மேலும் நைட் டைம்ல ரோட்ல போற வாகனங்களுடைய எண்ணிக்கையும் ரேரா தான் இருந்திருக்கு. சோ முருகனும் தன்னுடைய திருட்டுத்தனத்தை ரொம்பவே தீவிரமா பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் திருடனா இருந்த முருகன் ஒரு கில்லரா மாற ஆரம்பிக்கிறான். எஸ், ஒரு முறை இப்படி திருடிட்டு இருக்கும் பொழுது அவங்க டார்கெட் பண்ண லாரி முழுவதுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறத பாக்குறானுங்க. சோ எதுக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ண அவனுங்க மொத்தமா அந்த லாரியவே தூக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றானுங்க. சோ வேணும் அப்படின்னு சத்தம் போட்டு அந்த லாரியை ஸ்டாப் பண்ண வச்சு கீழே இறங்கி வந்த அந்த லாரியுடைய டிரைவர் மற்றும் கிளீனரை கொலை பண்ணிட்டு அந்த லாரியவே எடுத்துட்டு போறானுங்க. அப்படி அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே விக்கிறப்ப அதனுடைய மதிப்பு 8 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலைகீழ ஆட ஆரம்பிச்சிருக்கானுங்க. சோ அதுல இருந்து டிவி, ஏசி அப்படின்னு காஸ்ட்லியான பொருட்களை ஏத்திட்டு வர்ற லாரி டிரைவர் மற்றும் கிளீனரை கொலை பண்ணிட்டு அந்த லாரியவே கடத்திட்டு போற வேலையை கண்டினியூஸா பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதனால தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி லாரி ஓட்டுற தங்களுடைய கணவன்மார்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு பெண்கள் பலருமே ரொம்பவே பயத்தோட அம்மனை வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் லாரி டிரைவர்களுமே கூட காஸ்ட்லியான லோடை எடுத்துட்டு போறதுக்கு பயந்து நடுங்கியிருக்காங்க. இப்படி கொள்ளையடிக்கிற முருகனுடைய கேங்க போலீஸால பிடிக்க முடியல அப்படின்னாலும் லோடை எடுத்துட்டு போற லாரிகளுடைய ஓனர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி கூலிப்படையை சேர்ந்த ஒரு 11 பேருக்கு பணம் கொடுத்து அந்த கொள்ளைக்கார கும்பலை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. சோ அது மாதிரி ஒரு நாள் லோடு எடுத்துட்டு போற அந்த லாரியுடைய தார்பாய்க்குள்ள அந்த 11 பேரும் மறைஞ்சு படுத்துக்கிறாங்க. இது தெரியாத முருகனும் அவனுடைய கூட்டாளிகள் 2 பேரும் அதே லாரியில குதிக்கிறானுங்க. பட் அதே டைம்ல அவனுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி கூலிப்படை கும்பலும் கையில அருவாளோட எந்திரிச்சு நிக்கிறானுங்க. இத பார்த்து அதிர்ந்து போன முருகனும் அவனுடைய ஆட்களும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றானுங்க. பட் அதுல முருகன் மட்டும் எஸ்கேப் ஆக முடியாம மாட்டிக்கிறான். சோ அந்த கூலிப்படை கும்பலும் அவன் தான் லீடர் அப்படின்னு தெரியாமலேயே அவனை சரமாரியா வெட்டி தூக்கி வீசி இருக்காங்க. அப்படி அந்த கூலிப்படை எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறமா அந்த வழியா ரோந்து போன போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கிடந்த முருகனை அவன் தான் இந்த கொள்ளைக்காரன் அப்படின்னு தெரியாமலேயே அவனை கொண்டு போய் மதுரை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காரு. அப்படி அட்மிட் பண்ணும்பொழுதுதான் முருகன் இன்னுமே சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னும் பட் அவனுடைய உயிரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் டாக்டர் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த முருகனுடைய மனைவியும் ரிலேட்டிவ்ஸும் அவனை கொண்டு போய் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப முருகன் பார்த்துட்டு இருந்தது திருட்டுத்தனம் தான் அப்படின்னாலும் மரத்துல இருந்து மரத்துக்கு தாவி குதிக்கிறது, லாரியில இருந்து கீழே குதிக்கிறது, பொருட்களை தூக்கி போடுறது அப்படின்னு ஒரு உடற்பயிற்சி செய்யற மாதிரி அவனுடைய வேலை இருந்ததால அவனுடைய உடலும் பிசிக்கலா ஃபிட்டா இருந்திருக்கு. இதனால அவனுக்கு விழுந்த வெட்டு காயங்களால அவனுடைய உயிர் போகாம 6 மாச ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா மறுபடியுமே உயிர் பிழைச்சு வரான். மேலும் அவசரத்துக்காக ரோட்டோரமா ஒதுங்கி போன என்ன அங்கிருந்த கொள்ளைக்காரங்க வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போறான். பட் அப்படி போனவன் அடுத்ததா ஒரு பயங்கரமான பிளானை தன்னுடைய மனசுக்குள்ள போட ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் உயிர் பிழைச்சு வந்தாலுமே அவனுடைய காலில் விழுந்த வெட்டால அவனால சரியா நடக்க முடியாம போகுது. சோ நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனுங்களை தேடி பிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். சோ தன்னுடைய கூட்டாளியான மூக்கன் அப்படிங்கிறவங்க கிட்ட சொல்லி முருகனை கொலை பண்ண வந்தது யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க சொல்றான். பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொள்ளைக்காரனா இருந்த மூக்கனுக்கு முருகனை கொலை பண்ண வந்த அந்த 11 பேரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையா தெரியல. சோ ஒரே மாசத்துல அந்த 11 பேர் யாரு அப்படின்னு லிஸ்ட் எடுத்த மூக்கன் அதை முருகன் கிட்ட கொடுக்கறான். இப்ப முருகன் பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அதே மாதிரி கூலிப்படையை சேர்ந்த ஒரு 44 பேரை செட் பண்ணி தன்னை கொலை பண்ண வந்த அவனுக்கு எல்லாருமே ஒரே நேரத்துல சாகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். சோ அவனுங்களுமே உசிலம்பட்டி மற்றும் செக்கனூரணியில் இருந்த அந்த 11 பேரையுமே துப்பாக்கி படத்துல விஜயுடைய மிலிட்டரி குரூப் எப்படி தனித்தனியா போய் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அழிப்பாங்களோ அதே மாதிரி ஆளுக்கு 4 பேர் அப்படின்னு அந்த 11 பேரையுமே 1 மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து வெட்டி கொள்றானுங்க. சோ ஒரே நேரத்துல இப்படி 11 பேர் கொல்லப்பட்டது ஒரு பெரிய விஷயமா மாற போலீஸும் கொலை பண்ணது யாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் முருகனும் அவங்களுக்கு பெருசா வேலை வைக்காம நான் தான் அவனுங்களை கொலை பண்ண சொன்னேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறான்.
மேலும் கோர்ட்ல அவனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் இனிமேல் திருட மாட்டேன், திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட ரிக்வெஸ்டும் பண்ணிருக்கான். இப்ப அதே மாதிரி அவனை விசாரிச்ச வெங்கடேசன் அப்படிங்கிற நீதிபதியும் குற்றவாளிகளுக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ற ஒரு ஜட்ஜா இருந்திருக்காரு. சோ முருகனுக்கு குறைந்தபட்ச தண்டனையா 8 வருடங்கள் மட்டும் தண்டனை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆக முருகனும் தார்பாய் முருகனா தமிழ்நாடு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். மேலும் ஜெயில்ல அவனுடைய நன்னடத்தைய காரணம் காட்டி 5 வருடங்கள்லயே அவனை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. பட் அதுக்கப்புறமா தான் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைச்ச தார்பாய் முருகனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நல்லா இருந்தவன் வெளியில வந்த உடனே அவனுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல. நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி அப்படின்னு கொள்ளை மற்றும் கொலைவெறி ஊறி போயிருந்த தார்பாய் முருகன் தூக்கத்திலேயும் முழிச்சிருக்கும் போதும் கொள்ளையடிக்கிற மாதிரியும் கொலை பண்ற மாதிரியும் புலம்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து பயந்து போன அவனுடைய ஃபேமிலி அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. பட் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே டாக்டர்ஸால அவனை கியூர் பண்ண முடியாம போகுது. 50க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ண தார்பாய் முருகன் கடைசியா மனநிலை பாதிக்கப்பட்டு 2002வது வருஷம் இறந்தும் போயிருக்கான். பட் அவன் இறந்து போனாலும் அவனுடைய கூட்டாளிகள் பல பேர் இப்பவுமே அவனுடைய வழியை பின்பற்றி தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்லயும் அதே மாதிரி தார்பாயை கிழிச்சு கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அதே போல என்னதான் கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் அவனை பெருசா தண்டிக்கல அப்படின்னாலும் பல உயிர்களை கொலை பண்ண அவனுடைய பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். சோ மை டியர் SDI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ரொம்பவே டிஃபரெண்டான இந்த தார்பாய் முருகன் கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான வேற என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.